சாப்டரோட ஸ்டார்டிங்ல நார்த் டெரிட்டரியில் இருக்க டீமன் மேஜிக் சீல்னு ஒரு பொருள் தான் காட்டுறாங்க. அந்த சீரை சுத்தி ஒரு 4 ஸ்டாச்சூஸ் நிக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்ட ஒரு பையன் அங்க நிக்கிறா. இவன் தான் லின்யூ, நம்ம ஸ்டோரியோட ஹீரோ. அவன் சொல்றா ஃபைனலா இதை எடுக்க வேண்டியதா. அப்போ ஹீரோ அங்கிருந்து ஒரு ஜம்பு நேரா அந்த ஸ்டாச்சு இருக்க இடத்தோட சென்டருக்கே போயிட்டா. அப்போ அதுல ஒரு ஸ்டாச்சு கண்ணு முடிச்சு கடுப்பாய் சொல்றா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் பெர்மிஷன் இல்லாம இந்த டீமன் சீல் ஆண்டிக்குள்ள வர்றதுக்கு. அப்போ ஹீரோ அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ஸ்டாச்சு வெப்பன் எடுத்து ஒரே அடி. ஹீரோ அதுல இருந்து அசால்ட்டா டாஜ் ஆயிட்டா. அப்போ இன்னொரு ஸ்டாச்சு பேக்ல இருந்து உங்களோட ஒரு சத்து போடா. அப்போ ஹீரோ அந்த அட்டாக்கு வரதை கவனிச்சுட்டு அதுல இருந்து டாஜ் ஆயிட்டா. அப்படியே எல்லா ஸ்டாச்சும் பண்ற அட்டாக்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டே எல்லாத்தோட சென்டர்ல போய் நின்று கையில பவர் கேதர் பண்ணிக்கிட்டே சொல்றா, நீங்க 5 கார்ட்ஸும் என்னோட முன்னாடி வெறும் கல்லு தான். அப்படி சொல்லி ஒரு அட்டாக்கு ஹீரோ அட்டாக் பண்ண ஒரு சைக்ளோ மாதிரி சுத்தி அந்த எல்லா ஸ்டாச்சோட உடம்பை 2ஆ வெட்டிடுச்சு. அப்படியே அங்கிருந்து ஒரு ஸ்டாச்சு மேல கீழே இறங்கிட்டு சொல்றா, இன்னும் வீக் எனிமீஸ் வந்துட்டே இருக்காங்களே. அங்க பார்த்தா ஒரு சைடுல எக்கச்சக்கமான ஆளுகள் பவர் கேதர் பண்ணி நிக்கிறாங்க, இன்னொரு சைடுல எக்கச்சக்கமான டீமன்ஸும். அப்ப அங்கிருந்து டீமன் கத்திக்கிட்டே கேக்குறா, டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு நான் பெர்மிஷன் இல்லாம இந்த டீமன் சீல் ஆண்டிக்குள்ள வர்றதுக்கு, எல்லாரும் அவனை பிடிங்க. அப்ப ஹீரோ அங்கிருந்து, ஓ அப்ப இது ஹோலி ரெலம் வைடு ஷாடோஸா, இவங்க தான் பாஸ்ட்ல நார்த்தன் பவுண்டரியோட பவர்ஃபுல் ஸ்பிரிட்ஸ். இவங்க ஒரிஜின் மாஸ்டரை விட டிஃபரெண்ட் இல்ல. என்ன இன்னைக்கு கவனிக்கிறதுக்காக 7 டீமன் கிங்ஸ் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப எல்லா டீமன்ஸும் ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. அப்போ ஹீரோ அங்கிருந்து எந்திரிச்சு ஸ்பீடா போய் எல்லாத்தையும் போட்டு வெளுத்த வாங்க ஆரம்பிச்சுட்டா. அப்ப அதுல ஒரு டீமன் ஹீரோ பார்த்து பயந்துகிட்டே பின்னாடி போகும்போது ஹீரோ அங்கிருந்து ஸ்பீடா வந்து அதோட சோழியை முடிச்சுட்டா. அப்படியே எல்லா டீமன்ஸையும் போட்டு தள்ளிட்டு கடைசி அந்த சீல் இருக்க இடத்துக்குள்ள வந்துட்டா. அப்ப ஹீரோ அங்கிருந்து கேக்குறா, கடைசியில நீயே வெளியில வந்துட்ட. அப்ப அந்த சீலுக்குள்ள இருந்து ஒருத்தன் வரா. இவனோட பேரு தான் கிரேட் சீனியர் சூமரு. அவன் கேக்குறா, யாரா இங்க சத்தம் போட்டுட்டு இருக்குது. அப்ப ஹீரோ அங்கிருந்து, கிரேட் சீனியரோட தூக்கத்தை கலந்ததுக்கு சாரி, ஆனாலும் இன்னைக்கு நான் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு தான் இங்க வந்திருக்கேன். அப்ப அந்த கிரேட் சீனியர், என்னால இது நம்பவே முடியல, நீயே அந்த ஹோலி ரெலம் வைடு ஷாடோஸ் எல்லாம் உடைச்சது, நீ ஒரு மோட்டார் எல்லாம் கல்டிவேட்டரா, நீ எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க. அப்படியே கையில பவர் கேதர் பண்ணிக்கிட்டே கேக்குறா, உன்னால இந்த ஓல்டு மேனை டீல் பண்ண முடியுமா, பாரு என்னோட கையை. அப்படி சொல்லி ஒரு அட்டாக் வர பார்த்துட்டு ஹீரோ கொஞ்சம் கூட அசரல. அதோட முன்னாடி நின்னு சொல்றா, ஆஹா இந்த டெக்னிக் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, இந்த உலகத்துல என்னோட கண்ணுக்கு பிடிச்ச கல்டிவேஷன் டெக்னிக்ஸ் கொஞ்சம் தான். இது பார்த்துட்டு இருந்தாலும் ஷோக்காய் நினைக்கிறா, இந்த பையன் ஒரு சாதாரணமானவனே கிடையாது. இந்த பையன் மோட்டர்லாம் கல்டிவேஷன் வச்சுக்கிட்ட சீனியரோட கிரேட் தாவோ சன் மெத்தட் எசன்ஸ்ல இவ்வளோ ப்ரொஃபிஷியண்டா இருக்கா. அப்படியே ஹீரோ கிட்ட கேக்குறா, டேய் நீ எங்க இருந்துடா வர. அப்ப ஹீரோ கையில பவர் கேதர் பண்ணிக்கிட்ட, நீங்க கேட்டது நல்ல ஒரு கொஸ்டின் தான். அங்கிருந்து மேல கட் பண்ணா எருத்துல. அங்க ஹீரோ சொல்ற, என்னோட பேரு தான் லின்யூ. அன்னைக்கு அந்த ஆட்ஸ் அரேஞ்ச் நடக்கலனா என்னோட ஃபியூச்சர் பிளானை யோசிச்சுக்கிட்டு நான் எக்ஸாம் ரூமுக்குள்ள இருந்திருப்பேன். ஐயோ லைட் ஆயிடுச்சே, சீக்கிரம் போகணும். அப்ப அங்கிருந்து ட்ரக் ஃபாஸ்டா வந்து ஒரே மோது. அப்படியே அந்த ஆக்சிடென்ட்னால எல்லாம் முடிஞ்சு போகும்னு நான் நினைச்சப்போ நான் அங்கிருந்து வேற உலகத்துக்கு க்ராஸ் ஆகி வந்தேன். வேற இடத்துல ஹீரோ சடனா எந்திரிச்சு, நான் எங்க இருக்கேன், எனக்கு டிராபிக்ல ஆக்சிடென்ட் ஆச்சு, நான் க்ராஸ் பண்ணி வந்த பிளேஸ் ஹோமங் கான்டினென்ட். நான் இருக்க பிளேஸுக்கு வாங்ஷியான் கிளான்னு நேம். அது ஹோங்மங் கான்டினென்ட்ல இருக்க ஹெவன்லி இமோர்டல் கிளான். நான் ஒரு இமோர்டல் செட்டில் ஜாயின் பண்ணி என்னோட ஃபியூச்சருக்கு குட் சான்ஸ் இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்க்க போனேன். ஆனா அதோட முடிவா வீக்கா இருக்கவங்கள ஸ்ட்ராங்கா இருக்கவங்க புள்ளி பண்ற இந்த உலகத்தை நான் ரொம்ப அண்டர்மேஸ்டட் பண்ணிட்டேன். ஹீரோ அந்த செட்டில் இருந்து அடிச்சு பத்தி விட்டுட்டு சொல்றாங்க, டேய் மோட்டர் எல்லாம் ட்ராஷ், உன்னால எங்களே டிஃபீட் பண்ண முடியல, இதுல வர உனக்கு இந்த செட்டில டிசேபிள் ஆன வர ஆசை, நீ அதை கனவுல கூட நினைச்சு பார்க்காத முட்டா பயல, இனிமே உன்னை இந்த பக்கமே பார்க்க கூடாது. அங்கிருந்து பேனல் கட் பண்ணா ஒரு பொண்ணு கிடந்து கதிர்கிட்ட, என்ன யாராச்சும் காப்பாத்துங்க என்னன்னு பார்த்தா ஒரு பையன் அந்த பொண்ணை தப்பா நடந்துருக்க பாக்குறா. அப்ப அவன் சொல்றான், நீ எவ்வளவு சத்தமா கத்தனாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு யாரும் இங்க வர மாட்டாங்க. அப்ப ஹீரோ பேக்ல இருந்து கத்திக்கிட்ட கேக்குறா, இவ்வளவு பட்டா பகல ஒரு இன்னசென்ட் பொண்ணு கிட்ட இப்படி தப்பா நடந்துக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். அப்ப டேய் முட்டா பையன், நீ எங்க இருந்துடா வந்த, உனக்கு உயிரோட இருக்கணும்னு ஆசை இல்லையா. அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து ஃபாஸ்டா வந்து ஹீரோட செஸ்ட்ல கத்தி எடுத்து சொருகிட்டா. அப்ப ஹீரோ அந்த குத்து வாங்கிட்டா நினைக்கிறா, சார் நான் ரொம்ப வீக்கா இருக்கேன். அப்ப அவன் சொல்றா, உனக்கு என்ன கேள்வி கேட்கறதுக்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்தது, என்ன பாக்குறதுக்கு வாங்சியன் கிளான்ல இருக்க மாதிரி தெரியலையே. அப்ப ஹீரோ நினைக்கிறேன், நான் இந்த உலகத்திலேயே சாக போறேனா, என்ன இந்த ஃபீல் எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. மறுபடியும் ஹீரோ இந்த உலகத்தை க்ராஸ் பண்ணி வந்த நாளுக்கு கண் முடிச்சிட்டா. அது மட்டும் இல்ல, மீண்டும் இந்த நாள்ல ஒரு டைம் லூப்பா ட்ராப் ஆயிட்டா. எப்படின்னா மாநாடு மூவி இல்லையா, அதுல எப்படி நடக்குதோ அது மாதிரிதான். அப்ப ஹீரோ ஒண்ணு முடிவு பண்ணிட்டா, ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் இருக்க இந்த வேர்ல்டுல நான் சும்மா சத்துட்டு இருக்கவே முடியாது, அதனால நானும் ஸ்ட்ராங் ஆகணும். நான் இங்கிருந்து கிளம்பி போனா மட்டும்தான் நானாவே ஸ்ட்ராங் ஆக முடியும். ரீஇன்கார்னேஷன் ஒரே நாள்ல நடந்தாலும் இந்த உலகத்துல எக்கச்சக்கமான டெலிபோர்டேஷன் நிறைய இருக்கு. அது எனக்கு ஹோமங் கான்டினென்ட்ல ஒரே நாள்ல டிராவல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது. இந்த பிளேஸ் ஒரு வாஸ்ட் கான்டினென்ட் மட்டும் இல்லைன்னு எனக்கு தெரியும். இங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எக்கச்சக்கமான மேஜிக் பிளேசஸும் இருக்கு. நான் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன் இன்னைக்கு நான் போக போற இடத்த நினைச்சு. அது என்ன இடம்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டு இருக்க ஸ்னோ கண்ட்ரி. அங்க ஹீரோ பெங்குயின்ஸ் கிட்ட கேக்குறா, ஹே கேஸ் உங்களுக்கு யாருக்காச்சு பொரோரோ யாருன்னு
தெரியுமா? அப்போ அதெல்லாம் பாக்குது, யாரா நீ எங்க இடத்துக்குள்ள வந்து கேம்ப் ஃபயர் போட்டுட்டு இருக்க? அதுக்கப்புறம் நான் அந்த ரூமரால நினைஞ்சிருக்கேன், கோஸ்ட் வேல்டுக்கும் போயிருக்கேன். அங்க ஹீரோ நீச்சல் அடிச்சுக்கிட்டே கேக்குறா, ஏ முட்டா பசங்களா, நீங்களா ரொம்ப பவர்ஃபுல், இந்த ஸ்பீடுக்கு உங்களுக்கு வாட்டர் கோஸ்ட்னு பேர் வச்சிருக்காங்க. என்ன மாதிரி இருக்க ஒரு நார்மல் ஹியூமனை கூட உங்களால வின் பண்ண முடியல, அப்போ உங்களை அந்த பேர் வச்சு கூப்பிடுறதுக்கு வருத்து இல்ல. அதுக்கப்புறம் நான் ஹோலி லேண்டில் பிராக்டிஸ் பண்ண கூட போனேன். அங்கிருந்து ஹீரோவை அடிச்சு பத்தி விட்டுட்டாங்க. அங்கிருந்து ஆளுகளை ஹீரோ துரத்துக்கிட்டே வந்துகிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் மோட்டல் கிராஷ், நீ எங்களே கொஸ்டின் பண்றதுக்கு? நான் 10,000 இயர்ஸா ரீஇன்கார்னேஷன் ஆனதால எனக்கு இந்த ஹோமாங் கான்டினென்ட்ல இருக்க எல்லா சீக்ரெட்ஸை பத்தியும் தெரியும். எரா ஆஃப் இம்பீரியல் யூனிட்டி வந்ததுனால மேஜர் செட்டுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சிருச்சு. ஒன்னு வாங்சியான் கிளான், 2 சைசியோ பவுலியன், 3 டீமன் சீலாண்டு. இங்க ஸ்ட்ராங்கா இருக்கவங்க கையாலதான் வீக்கா இருக்கவங்க இறந்து போறாங்க. அதனால ஸ்ட்ராங் ஆகணும்னு அவங்களோட டிசைர் ரொம்ப ஹை ஆயிடுச்சு. இந்த உலகத்துல கல்டிவேஷனை 4 பிரான்ச்சஸா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா பிரில்லியன் கியூஏ உருவாக்கி அவங்களோட பவரை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு எல்லாரும் ரொம்ப ஆன்சைட்டியா இருக்காங்க. அவங்களோட ஃபைட்டிங் பவரை கூட்டுறதுக்கு ஹையர் லெவலான டெக்னிக்கை தேடிட்டு இருக்காங்க. பேட்டில் பாடி லோ பவர் லிமிட்டில் இருக்கனால டிவைன் மைண்ட் காம்பேக்ட்ல யூஸ் பண்ணவே முடியாது. அதனால எல்லாரும் அதை அபேண்டன் பண்ணிட்டாங்க. சில பேர் மட்டும் இந்த ஸ்பெசிபிக்கா அதை இன்னும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அதுக்கு ரீசன் என்னோட ரீபர்த்தா இருக்கலாம். நான் இன்ஃபினிட்டியா ஒரே நாள்ல ரீஇன்கார்னேஷன் ஆகிக்கிட்டே இருப்பேன். நான் பிரில்லியன் கியூஏல ஸ்டெக்கா இருக்கேன். மோட்டர்லத்துல இருந்து என்னால பிரேக் த்ரூ பண்ணவே முடியல. ஆனா என்னோட ரீஇன்கார்னேஷனால என்னோட டிவைன் மைண்ட் இன்ஃபினிட்டியா ஸ்ட்ராங்கா இருக்கு. 50,000 இயர்ஸோட ரீஇன்கார்னேஷனால என்னோட பிரில்லியன் கியூஏ கல்டிவேஷன் மோட்டர்லத்துல ஸ்டெக்கா இருக்கு. ஆனா என்னோட பிரில்லியன் கியூஏயோட ஸ்ட்ரென்த் அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டிவைன் மைண்டோட growth எனக்கு ஹெல்ப் பண்ணும். பிரில்லியன் கியூஏ கல்டிவேஷனை அதே ஸ்ட்ரென்த்துக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு நான் 70,000 இயர்ஸ்ல ஹாங்மங் கான்டினென்ட்ல இருக்க மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான எல்லா பொண்ணு கூட நான் ஸ்லீப் பண்ணியிருக்கேன். அப்போ வேற இடத்துல ஒரு பொண்ணு கேட்கறா, அப்ப நீங்க கிரேட் சீனியர் சூமருவை காப்பாத்தீங்கன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் 1000 இயர்ஸா ஒரே நாள்ல ரீஇன்கார்னேஷன் ஆனேன்னு சொன்னீங்க. அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, ஆமா நான் அது பண்ணதுல ரொம்ப குளோரியஸ் திங்ஸ்ல ஒண்ணுதான் அது. அப்ப அந்த பொண்ணு கடுப்பாய், நீ சொல்ற எல்லா முட்டாத்தனத்தையும் நான் நம்புறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? இப்ப நான் நினைக்கிறேன் நீயே எனக்கு பொய்சன் கொடுத்தேன்னு. அப்ப ஹீரோ அங்கிருந்து, ஹே நீ என் கூட வந்து ரெஸ்ட் எடு, நான் அப்படி பண்ணதே இல்லை, என் கூட வந்துடு. அப்ப அந்த பொண்ணு, நீ போடா, நான் உன்ன மாதிரி இருக்க கெட்ட பசங்க கூட எல்லாம் வரமாட்டேன். அப்ப ஹீரோ அங்கிருந்து, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு புரிய வரும், இன்னும் கொஞ்சம் கழிச்சு உன்னால ஃபயர் எறியது பார்க்கலாம், அப்புறம் உன்னை பிடிக்க வந்த ஆளுகளையும் பார்க்கலாம். அப்ப அந்த பொண்ணு, டேய் சும்மா இருந்து கத்திக்கிட்டு இருக்காதடா, இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போறது இல்ல. அப்படியே நேரா போய் அந்த ஆளுகளும் முன்னாடி அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா. அப்ப அந்த ஃபயர் கையில வச்சிருக்கவன், ஓ நீ இங்க இருக்கியா? அப்ப இவங்கள பார்த்து அந்த பொண்ணு ஷோக்காய் கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப டேய் அந்த பொண்ணை பிடியடா, இனிமே அவ இங்க இருந்து தப்பிக்கவே கூடாது. அப்ப அந்த பொண்ணு அவங்களே பார்த்து ஓடிக்கிட்டே வந்து ஹீரோட பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டே சொல்றா, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. அப்ப ஹீரோ கேக்குறா, இப்பயாச்சும் நான் சொல்றத நீ நம்புறையா? அப்ப அந்த பொண்ணு, நான் நம்புறேன். அப்ப ஹீரோ, சரி நல்லது, இங்க வேலை முடிஞ்சது, நீ என் கூட வர போற. அப்படி சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ள நடந்து போக ஆரம்பிச்சுட்டா. அப்படியே நேர ஒரு மரத்தோட ஹோலா காட்டிட்டு சொல்றா, வா நாம ஃபர்ஸ்ட் இந்த சீக்ரெட் பாசேஜுக்குள்ள போகலாம். அப்ப அந்த பொண்ணு, நீ எதுக்காக என்ன இதுக்குள்ள வர சொல்லிட்டு இருக்க? இங்க எதுக்காக ஒரு சீக்ரெட் பாசேஜ் இருக்கு? அப்ப ஹீரோ சொல்றா, ஏன்னா நான் இந்த சீக்ரெட் பாசேஜுக்குள்ள ரொம்ப டைம் போயிருக்கேன். இதோட எண்டுக்கு போனா உன்னை கொலை பண்ண யாரு நினைக்கிறாங்களோ அவங்கள உன்னால பார்க்க முடியும். உனக்கு தைரியம் இருந்தா நீ அதுக்குள்ள போய் செக் பண்ணி பாரு. அப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து கத்திக்கிட்ட, யார் சொன்னா எனக்கு தைரியம் இல்லைன்னு? யார் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னு கண்டிப்பா பார்த்தாகணும். அப்ப ஹீரோ இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்குன்னு மைண்ட் பண்ணாம அந்த பாசேஜுக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டா. அப்ப இந்த பொண்ணு, டே கொஞ்சம் நில்லடா, நானும் வரேன். அப்படியே ஹீரோட கையில இருக்க ஒரு பொருள் எடுத்து செவர்ல வச்சுட்டா. அப்ப அந்த சீக்ரெட் பாசேஜோட டோர் ஓபன் ஆகுது. அப்ப அந்த பொண்ணு, இங்க யாரும் இருக்க மாதிரி தெரியலையே. அப்ப ஹீரோ, தோ வந்துட்டாங்க. அப்ப அங்க ஒரு 3 பேர் வந்துட்டாங்க. அதுல ஒருத்தர் ஃப்ரெண்ட்ல நடந்து வந்துகிட்டே சொல்றா, என்ன இந்த பொண்ணு இன்னும் முடிச்சிட்டு இருக்கா? இவனோட பேரு தான் சிட்டு ஜூய், வாங்ஷியான் கிளானோட சுப்ரீம் எல்டர் சியானியோட மகன். அப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து கத்திக்கிட்ட, டேய் சிட்டு ஜூய், அப்ப நீயே அது பண்ணது? நீ என்ன விதமான பாய்சன் எனக்கு கொடுத்த? அப்ப அவன் சொல்றா, அதுவா லிட்டில் சைண்ட், அது சாம் பாய்சன் தான். அப்போதான் நீ என்ன லவ் பண்ணுவேன். உன்னோட பாடியில ஸ்டோர் ஆயிருக்க கல்டிவேஷன் எனக்கு கிடைச்ச என்னால ஹையர் லெவலுக்கு ரீச் ஆக முடியும். அப்படியே ஹீரோ பார்த்துட்டு கேட்குறா, இவ யாரு? நீ எதுக்காக இந்த மோட்டல் முட்டா பையன் கூட சுத்திட்டு இருக்க? அப்போ ஹீரோ நினைக்கிறா, ஹோங்மங் கான்டினென்ட்ல ஏஷியன் காலகட்டத்தில் இருந்து கல்டிவேஷன் தான் எல்லாத்த விட முக்கியம்னு ரிசீவ் ஆயிருக்கு. ஹெவன்லி எம்பர் ரிலம், டிரான்சடன்ட் ரிலம், ரீஇன்கார்னேஷன் ரிலம், யூனிவர்சல் டிகிரி ரிலம், ஸ்பிரிட் ரிலம், அப்புறம் மோட்டர் ரிலம். அதனால பிரில்லியன் கியூஏ ரிலம் பெரிய ஒரு மவுண்டன், அதை ஓவர் கம் பண்ணி வர முடியலன்னா அவங்களால ஹையர் லெவல்
கல்டிவேஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட் தான். இந்த ஆளுங்களெல்லாம் பிரில்லியன்ட் QA தான் ரியல் ஸ்ட்ரெங்க்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது ரொம்ப தப்பு. உண்மையான ஸ்ட்ராங்கஸ்ட் பவருக்கு டிவைன் மைண்ட், பேட்டில் பாடி, பிரில்லியன்ட் QA, இந்த த்ரிபிள் கல்டிவேஷன் தான் தேவை. அப்ப அங்கிருந்து அந்த சிட்டு போய் அவங்களோட ஆளுகிட்ட டே அவனை போய் கொன்னுடுங்க எஸ் மாஸ்டர். அப்படி அவங்க ஹீரோவை ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ சின்ன ஒரு நைஃப் எடுத்துக்கிட்டு ஒரே ஸ்லாஷ். இது பார்த்துட்டு அந்த பொண்ணு ஷோக் ஆயிட்டா. ஏன்னா வந்த 2 பேரையும் ஹீரோ மாலையை போட்டு மேல அமைச்சு வச்சுட்டா. அப்ப ஹீரோ அங்கிருந்து என்னது மோட்டர் இல்லாமா, நான் மோட்டர் இல்லாம இருந்தா கூட உங்கள மாதிரி இருக்க ஆளுகளை கொலது எனக்கு குச்சி முட்டாய் சாப்பிடுற மாதிரி தான். அப்ப இவ அங்கிருந்து கத்திக்கிட்ட டே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ உண்மையிலே யாரா? அப்ப ஹீரோ அங்கிருந்து சிட்டு ஜோய் நீ ஏற்கனவே யூனிவர்சல் டிகிரி பிரேக் த்ரூ பண்ணிக்கிட்ட, இருந்தாலும் நீ ரொம்ப ஓவர் கான்பிடென்டா இருக்க, என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம். அப்ப ஹீரோ சொன்னது கேட்டுட்டு ஷோக்காய் கேக்குறா டே என்னோட பிரேக் த்ரூ பத்தி உனக்கு எப்படிடா தெரியும்? அப்போ ஹீரோ அங்கிருந்து கொடூரமா சொல்றா அதுவா உன்னோட ஓல்டு மேன் ஷுவான் தான் என்கிட்ட சொன்னாரு, நீ இன்னைக்கு என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? இதை வச்சே நான் அவர் கூட இருக்க கோஆபரேஷனை பிரேக் பண்ணிடுவேன், அப்புறம் நான் அவரை கொல்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இப்படியே சொல்லிக்கிட்ட ஹீரோ அவனோட கிட்ட வரும்போது அப்ப இவன் பயந்துகிட்ட டே அப்ப நீயா அந்த என்வோய்? அப்போ ஹீரோ அங்கிருந்து ரொம்ப ஃபாஸ்டா அவனோட பக்கத்துல வந்து அவனோட ஃபேஸோட சேர்த்து ஒரு போடு அடிச்சடியில பல்ல பேத்துக்கிட்டு ஒரு மரத்தோட பக்கத்துல போய் விழுந்துட்டா. அப்ப ஹீரோ அங்கிருந்து டே சின்ன பையல உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்த கேஷுவலா என்னோட ஐடென்டிட்டியை சொல்லியிருப்பேன், சீக்கிரமா என்னோட முன்னாடி மண்டி போடு அப்படி சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறா வாங்சியன் கிளான்ல இருக்க சுப்ரீம் எல்டர் டீமன் சி லேண்ட் கூட கூட்டு சேர்ந்து வாங்சியன் கிளானை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரோட சன் ஒரு முட்டா பையன். நான் டீமன் சி என்வோயோட ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி வந்த நேரத்துல இது நடந்தது. இப்போ இவன் சொல்றேன் எனக்கு சாகிறதுக்கு விருப்பம் இல்ல, ப்ளீஸ் என்ன உயிரோட விட்டுருங்க, உங்ககிட்ட இருக்குது வெறும் மோட்டர் லத்தோட பர்த் தான். ஆனா அந்த ஸ்ட்ரைக்கு நான் யூனிவர்சல் டிகிரி லத்துல இருந்துட்டு கூட என்னால் அதை டேச் பண்ணவே முடியல, இங்க என்வோன்னு பேரு வச்சிருக்கிறதுக்கு நீங்க தகுதியானவர் தான். அப்ப ஹீரோ அவனோட முன்னாடி அந்த நைஃப் எடுத்து போட்டுட்டு சொல்றா சரி உன்னோட ஒரு கையை இங்க போட்டுட்டு நீங்க இருந்து போகலாம். அப்ப இவன் பயந்துகிட்ட லோட் என்வோய். அப்ப ஹீரோ இங்க இருந்து கடுப்பாய் கேக்குறா டேய் நான் ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் நீ இங்க என்ன பண்ணலான்னு இருக்க? அப்ப அவன் பயந்துகிட்ட அந்த நைஃப் எடுத்துக்கிட்டு அவனோட கையை கட் பண்ணிட்டா. பின்னா அங்க கத்துற சவுண்டு மட்டும்தான் கேக்குது. அப்ப அவன் கை கட் பண்ணிட்டு கேக்குறா லோட் என்வோய் இது போதுமா உங்களுக்கு? அப்ப ஹீரோ சரி இங்க இருந்து தொலைஞ்சு போடா அப்படியே அவன் அங்க இருந்து ஓடிக்கிட்டா. அப்ப அந்த பொண்ணு ஹீரோவை பிடிச்சுக்கிட்டே சொல்றா ரொம்ப நன்றி, என்னோட செக்டில திரும்பி கொண்டு போய் விட முடியுமா? அப்போ ஹீரோ அங்கிருந்து அவனுக்கு சிட்டு ஜூ கூட இருந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டேன், ஆனா இன்னும் உன்னோட உடம்புல சாமிங் பாய்சன் இருக்கு, நான் வேணும்னா அந்த பாய்சன் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? அப்போ அந்த பொண்ணு வெக்கப்பட்டுட்ட என்ன அங்கிருந்து பேனல் கட் பண்ணா ஒரு ப்ளூ ஃபீனிக்ஸ் பறந்து போயிட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. அப்போ அதுக்கு மேல இருந்துகிட்டு அந்த பொண்ணு நினைக்கிறா இது ஞான்மிங் ஃபீனிக்ஸ் ஆச்சு, வாங்சியான் கிளானோட ஃபிளையிங் மவுண்ட், யூனிவர்சல் டிகிரியில் இருக்க ஆளுகள் கூட இதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு 3 years ட்ரைனிங் எடுக்கணும், உண்மையில இவரை யாரு? அப்போ ஹீரோ அங்கிருந்தே லிட்டில் கேர்ள் நான் 100,000 இயர்ஸா ஒரே நாள்ல ஸ்டெக்கா இருக்கனால வாங்சியன் கிளான்ல இருக்க எல்லாத்தையும் பத்தி எனக்கு தெரியும், ஒரு பிளே பாய பயமுறுத்ததும் ஒரு பேடை டேம் பண்ணதும் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட் இல்ல. அப்ப இந்த பொண்ணு ஷோக்காய் நினைக்கிறா என்னது நான் நினைக்கிறது கூட இந்த ஆளால படிக்க முடியுமா? அப்படி அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட கேக்குறா உங்களால என்னோட உடம்புல இருக்க இந்த சாம் பாய்சனை எடுக்க முடியுமா? நான் ஏற்கனவே 7 டீமன் நம்பர் இருக்கு எங்கேஜ் ஆயிட்டேன், இன்னும் 2 years கரிஜா எனக்கு அவருக்கு மேரேஜ் தான், உங்களுக்கு 7 டீமன் நம்பர் பத்தி தெரியுமா? அப்ப ஹீரோ ஆமா தெரியும், 7 எம்பரர் ஹோம்லண்ட் கான்டினென்ட்ல இருக்க 3 பவர்ஃபுல்லான எம்பரர்ஸ்ல ஒருத்தர் அவர் தான், நார்த்தன் ஸ்டார் சர்ச்சரியிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான பீயிங்னா அவர் தான், அவனோட கையில இறந்த பீப்புள்ஸ் 1000 இல்ல பில்லியன்ஸ், அதை எண்ணி பார்க்காத அளவுக்கு இருக்குது. அப்ப அந்த பொண்ணு நீ கொஞ்சம் கெஸ் பண்ணி பாரு, நான் உன்னால கடத்தப்பட்டேன்னு தெரிஞ்சா அவன் சும்மா உன்னை உயிரோட விடுவான்னு. அப்ப ஹீரோ அந்த பொண்ணோட பக்கத்துல வந்து சொல்றா அவனால என்ன டச் கூட பண்ண முடியாது, இனி இதை பத்தி பேச வேண்டாம், இந்த மூமெண்ட் நாம யூஸ் பண்ணிக்கலாம், ரீசெட் ஆகுறதுக்கு இன்னும் 3 hours மட்டும்தான் இருக்கு, அப்ப நம்மளால அதை 5 வாட்டி பண்ண முடியும். அப்போ அந்த பொண்ணு வெக்கப்பட்டது என்னது 5 டைம்ஸா? என்னோட உடம்புக்குள்ள இருந்து வியடான ஃபீல்ஸ் எல்லாம் வருது. அந்த பொண்ணுக்கு அந்த சாமிங் பாய்சன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுச்சு. கேஸ் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா சாமிங் பாய்சன் எந்த மாதிரி சம்பவம் பண்ணுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ ஹீரோ என்ன இந்த பாய்சனோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. அப்போ ஹீரோ அந்த பொண்ணை பிடிச்சுக்கிட்ட ஹே நீ ரொம்ப வேகமா இருக்க. அப்போ அந்த பொண்ணு வியடா சொல்றா ப்ளீஸ் எனக்கு இந்த பாய்சனை டீடோஃபை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படியே அந்த பொண்ணு ஹீரோ மேல குதிச்சுட்டா. அப்போ ஹீரோ சொல்றா நாம இன்னும் தரையில கூட லேண்ட் ஆகல, நெக்ஸ்ட் எபிசோட்ல ஒரு பெரிய ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்கு, அதனால எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் ஹைப்பும் போட்டுடுங்க.